Hello everyone, so it's Ryan here. So in this topic we're gonna cover time to trade. நம்மளுக்கு x axis இருக்கு, y axis இருக்கு. இந்த சைடு பார்த்தோம், இதுதான் bid ask and bid price, இதுதான் price இந்த சைடுல இருக்கு. பட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் இருக்கு. ஸோ ஃபாரெக்ஸ்ல வந்து மொத்தம் 3 மார்க்கெட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா லண்டன், இதுதான் மோஸ்ட் ஆக்டிவ், நியூயார்க், அப்புறம் ஏசியா. ஸோ லண்டன் எத்தனை மணிக்கு வரோம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்ச் பார்த்தீங்கன்னா 3 PM ஓப்பனிங், க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 12 midnight. அதே மாதிரி நியூயார்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைமுக்கு 8 PM. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான திங். இது ஏன் 8 PM பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்கிறவங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் ட்ரேட் நியூயார்க். இது 8 PM until 5 AM க்ளோசிங் டைம். ஏசியா பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சோன்னா அப்படியே இது ஆரம்பிச்சிடலாம் 5 AM அண்ட் க்ளோஸ் அட் 3 PMலாம். லண்டன் திறக்கும் போது ஏசியா சாத்தோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த டைம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு 3 டைம் ஃப்ரேமில் 2 டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒரு டைம் ஃப்ரேம் கூட சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேம் வந்து எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது, இது எப்படி செய்யறது, இதுக்கு எது இண்டிகேட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இண்டிகேட்டரில் போயிட்டு இப்போதைக்கு நான் வந்து செஷன் ஒன் சார்ட் வச்சுருக்கேன். இது வேணாம், இது வந்து என்னோட இண்டிகேட்டர். செஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நான் வந்து என்னோட இண்டிகேட்டர் தானே வந்து ராயன்னு தெரியுதா. ஸோ இது நான் செஞ்சிருக்க இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, செஷன் தட்டுங்க. எங்கே தட்டணும்னா இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு செஷன்ஸ் இது தட்டுங்க. அஃப்ராக்கோட இது இப்படி தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸ்டார் போட்டுருக்கா கூட நீங்கள் தட்டிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு இதெல்லாம் இருக்கட்டும், லண்டன் அண்ட் நியூயார்க் தட்டுங்க. டோக்கியோ சிட்னி வேணாம், அப்படின்னா ரொம்ப கலர் ஆயிடுது தெரியுதா. டோக்கியோ சிட்னி தட்டிங்கன்னா ஃபுல்லாக கலர் ஆயிரும். தென் இட் ஒன்ட் லுக் நைஸ். டோக்கியோ சிட்னியை நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா டோக்கியோ சிட்னி பிகம் ஒன் ஃப்ரம் ஏசியா. இது கன்சிடர் திஸ் என்டையர் வாய் அஸ் ஏசியா. ஸோ இது ஃபுல்லாக ஏசியா செஷனாக இருக்கும். இந்த ஃபுல் வாய் அதாவது எதுனா இந்த இடம் டு இந்த இடம் இருக்குல்ல, இது ஃபுல்லாக ஏசியா. இந்த நீல பச்சை ஆரம்பிக்குதுல்ல, இந்த பச்சை தான் லண்டன் ஓப்பன். அதாவது இந்த டைம் நான் இங்கே வச்சேன்னா கீழே தெரியுதா 3 PM காட்டுது. 3 PM காட்டினா உங்களுக்கு வந்து லண்டன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா இந்த சைட்டு கீழே தானே வருங்க. லட்சி நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் யூஸ் செய்கிறீங்கன்னா யூ கோ சேஞ்ச் யுவர் டைம் டு சிங்கப்பூர் மலேசியாவில் நீங்கள் +8 வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஏசியா. ஸோ ஏசியா முடிஞ்சோடனே வில் கோ டு லண்டன். ஸோ லண்டன் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது 3 PM. ஸோ இது வந்து எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த 2 லைன் போட்டிருக்கலாம், இது ஃபுல்லாகவே லண்டன் ஓப்பன் தான். ஸோ until these to these will consider as லண்டன். ஸோ நியூயார்க் எங்கே ஓப்பன் பண்ணுது பார்த்தீங்கன்னா இது நடுவில் சோப்பு இருக்கு பாருங்க, அதுதான் நியூயார்க். இதுதான் நியூயார்க் ஓப்பனிங் ஹவர்ஸ். இந்த பச்சையிலேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. இந்த டைம் பார்த்தீங்களா கீழே 8 மணி கட்டுது. 8 PM. Now remove this as well. ஸோ இந்த லைன் கட்டுதுல இதுதான் நியூயார்க் ஆரம்பிக்குது. ஸோ நியூயார்க் ஆரம்பிச்சு இந்த டைமில் வந்து லண்டன் முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், இது நெக்ஸ்ட் டேல, இது டியூஸ்டேயோட. ஸோ இங்கே வந்து நியூயார்க் ஆரம்பிக்குது. Let me put another one so you know. And then New York starts here and New York ends here. So New York இங்க முடியுதுன்னா லண்டன் இங்க முடியும். So let me just measure everything for you. So இது வந்து ஃபுல்லாவே லண்டன் செஷன். ஓகே. ஸோ இது வந்து 8 to 12, 8 PM to 12 PM வரும். 3 PM to 12 லண்டன் வரும். நியூயார்க் பார்த்தீங்கன்னா 8 PMல இருந்து விடிய காலையில் 5 மணி வரைக்கும் வரும். ஸோ நியூயார்க் வந்து இது ஃபுல்லாகவே நியூயார்க் தான். ஸோ ஓவர்லேப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்குது தெரியுதா, இது 2 தான் ஓவர்லேப்பிங். அதாவது இந்த செஷன் இந்த நடுவில் இருக்கு பாருங்க, ஒரு 4 hours. அதாவது 8 மணி நைட்ல இருந்து 12 மணி மிட் நைட் வரைக்கும் மலேசியாவில் இதான் மோஸ்ட் ஆக்டிவ் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே லண்டனும் ஓப்பனாக இருக்குது, நியூயார்க்கும் ஓப்பனாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களோ நீங்கள் இந்த 4 ஹவர் ட்ரேட் பண்ணா இருந்தால் கூட ஓகே தான். 8 PM to 12. இது 4 ஹவரும் சார்ட்டில் இருக்கணுமானா இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் 2 ஹவர் இருந்தால் கூட ஓகே தான். மேபி ஸ்டார்டிங் எண்டிங்களா சி ஹவுஸ் யுவர் செட்டப், நீங்கள் என்ன மெத்தட் பார்க்குறீங்கன்னு.
ஸோ அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக போகும். ஸோ ஏஷியா வந்து 5 o'clock ஆரம்பிக்கும் அண்ட் தென் இட் வில் ஃபினிஷ் அட் 3 PM. ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டர் ஏன் பாய்க்கிறோம்னா நம்மளுக்கு இப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது என்ன டைம் இது என்ன டைம். யூ நோ நீட் டு லைக் திங்க் லாட்ல. ஸோ உங்களுக்கு பார்த்தானே இப்போ தெரியுதுல்ல இந்த டைமில் நான் இங்கே வச்சேன் சார்ட்டு. ஓகே இது வந்து லண்டன் ஓப்பன் இந்த டைம், ஏன்னா 3 மணி. ஸோ இது நீங்கள் பாய்க்கிறனால உங்களுக்கு வந்து நம்ம டே டைம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ லைக் டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரிலாம் வந்து லண்டன் வந்து 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி நியூயார்க் வந்து 8லேருந்து 9 மணி ஆகும். எல்லாமே ஒரு ஹவர் தள்ளி போகும். ஸோ இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட யோசிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்லி அதே உங்களுக்கு எல்லாம் அடிக்ட் பண்ணிடும். டே டைம் ஷிஃப்ட் மாதிரினா உங்களுக்கு 3 மணிலேருந்து 4 மணிக்கு தான் பிறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஓடிக்கிட்டு இருக்கலாம் இந்த டைம். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியணும். இது லண்டன், இது நியூயார்க், இது ஏஷியா. ஸோ இந்த எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்போதுமே ஆக்டிவாக இருக்காது ஆஃப்டர் 12. ஏன்னா இந்த டைம் வந்து நியூயார்க் ஹாஃப் செஷன் ஆயிடுச்சு. அதாவது நியூயார்க்கில் வந்து ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆஃப்டர் லான்ச் வந்து எப்போதுமே மார்க்கெட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். தெரியுதா? மார்க்கெட் மூவ்மெண்டே இல்லை, ரொம்ப குறவாக இருக்குது. தெரியுதா? ஸோ நியூயார்க் டைம் எண்டு வந்து எப்போதுமே மார்க்கெட் லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டைம் ட்ரேட் பண்ணலனா கூட இட்ஸ் ஓகே தான். ஜஸ்ட் ரிமூவ் ஆல் திஸ் ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி பாருங்க, இந்த டைமில் ஒரு 4 பிப்ஸ் தான் மூவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே வச்சு இங்கே பார்த்தா ஒரு லெஸ் தென் 20 பிப்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைம் நீங்கள் ரேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு 3 டைம் இருக்குது, லண்டன், ஏஷியா, நியூயார்க். ஸோ த பெஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா லண்டன் ஓப்பன் at 3 PM. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் at 3 PM up until 8 PM. அதாவது லண்டன் டைமில் இந்த டைம்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கும். இதான் லண்டன் ஹவர்ஸில். அப்புறம் நியூயார்க் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பிக்கும். 8 to 12 மிட் நைட் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே, 12 AM. ஸோ இதையும் நம்ம வந்து நேரோ டவுன் பண்ணலாம். ஓகே, இது எப்படி நேரோ டவுன் பண்ணலாம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 hours வந்து ட்ரேட் பண்ணலாம். 3 PM to 5 PM நீங்கள் அதையும் சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 hours ட்ரேட் பண்ண போகிறேன்னா நீங்கள் 3 PM to 5 PM ஒன்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு உங்கள் ஹைஸ் அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு தென் எக்ஸிக்யூட் ட்ரேட். இல்லை உங்களுக்கு அது வேணாம், நான் 3 to 5 PM யூ கேன் கம் பிஃபோர் லண்டன் ஓப்பன் 7 PM to 6 PMலேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 6 PM அப் அண்டில் 10 PM வரைக்கும். புரியுதா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு? ஆப்ஷன்ஸ் போடுறீங்க. ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஏஷியாவில் யூ வாண்ட் ட்ரேட் ஏஷியா. ஃபர்ஸ்ட் 5 மணிக்கு ட்ரேட் பண்ணிடாதீங்க எப்போதுமே. யூ ஸ்டார்ட் பி லைக் 1 or 2 hours, see what's the market is doing, maybe around 7. இங்கே ஒரு 7 AM அப் அண்டில் ஒரு 11 AM வரைக்கும் சார்ட் பார்க்கலாம். அந்த இடத்துல யூ டேக் என்ட்ரியில் அப் டு 10 PM. அங்கே ஒரு 3 hours தான் வரும். அடுத்து லண்டன் 3 PM ஆரம்பிக்குதுன்னா யூ கேன் ஸ்டார்ட் at 2 PM சொல்லலாம். 2 PM மேபி to 5 PM. அப்புறம் நியூயார்க் ஸ்டார்ட் at 8 PM. ஸோ நீங்கள் 7 PMலேருந்து ஒரு 10 PM வரைக்கும் ஸ்டார்ட் பார்க்கலாம். எல்லாமே ஒரு 3 hours ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த டைமில் எனி டைம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். whatever suits you. நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 7 AM ஏஷியாவை பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் லண்டன் பார்க்கலாம், லஞ்ச் டைம் ஃப்ரீயாக இருப்பீங்க, பிரேக் டைம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா யூ கேன் ஈவன் ட்ரேட் லண்டன் 2 PM to 5 PM. இல்லை நியூயார்க் தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னா யூ கேன் ஈவன் ட்ரேட் 7 to 10 PM. உங்களுக்கு இன்னும் மிட் நைட் தான் வேணும்னா தென் யூ ட்ரேட் ஆஃப்டர் 12. ஸோ இதெல்லாம் வந்து த டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேர் யூ ஹேவ். இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 hours தான் குறைச்சிட்டோம். ஸோ 24 ஹவர்ஸ்லேருந்து யூ ஒன்லி ஃபோக்கஸிங் பை செஷன்ஸ் விச் ஆர் மோஸ்ட் ஆக்டிவ். ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா லண்டன் ஓப்பன் 3 PM and நியூயார்க் ஓப்பன் 8 PM. இந்த நியூயார்க் அண்ட் லண்டன் ஓவர்லேப் தான் the most active hours to trade. இங்கே தான் வால்யூம் அதிகமாக இருக்கும் most of the time. So this is what you need to know. இந்த செஷன் இண்டிகேட்டர் இருக்கீங்க, இதில் போயிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் ட்ரேடிங் ஜூலஜிஸ் அட் தட்லாம். யூ வில் நோ எவ்ரி திங் இஸ் ஹியர். த டைம் யூ நீட் டு சி. இது கூட நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன் இது நம்ம பாய்க்கிறோம் அப்படி இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் நான் என்னன்னு போயிட்டு கீழே டைம் பார்க்கணும். இது 7 மணின்னு தெரியணும். பட் இது நான் திறந்து வச்சுருந்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் தெரியும் இது ஏஷியாவில் இருக்கு. எனக்கு இங்கே தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இது பாய்க்கிறோம். இது இல்லைனாலும் அப்படி நீங்கள் பாய்க்கலனாலும் ஓகே தான், இருந்தாலும் ஓகே தான். ஸோ சாப் யூலாம் யூ வாண்ட் யூஸ் தீஸ் ஆர் நாட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கோனா கவர் ஃபார் செஷன். ஸோ இதுதான் நம்ம கீழே இப்போ கவர் பண்ணியிருக்கோம் செஷன். அதாவது டைம் டு ட்ரேட், when you want to trade and how you want to trade. That's for these. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாச்சும் இதை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். or you can directly message me about this. ஸோ இதெல்லாம் வந்து டைம் டு ட்ரேட்ல and what time you need to be alert.
ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வில் கவர் ஆன் சார்ட்ஸ், அதாவது எந்தெந்த சார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்படி மாறுறதுல இதுதான் அடுத்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம்.